ஹஸ்பண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ தான் நியூவாக மேரேஜ் ஆயிருக்கு. பட் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒத்துழைக்கலை அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதுங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு ஓகே நம்ம ஒய்ஃப்க்கு நம்மளை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜனிசமஸோட கண்டிஷனாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு கான்டாக்ட் இருக்கும் போது ஒரு இன்டிமசி டைமில் ஒரு பெயின் இருக்கிறதுனால கூட அவங்க அவாய்ட் பண்ணலாம். பட் அதை உங்ககிட்ட டைரக்டா சொல்ல முடியாம அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதனால உங்க ஃபேமிலிக்குள்ளார உங்க ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுதா? ஸோ இது ஒரு மேரேஜ் ஆன ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்லயே உங்களால டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க கண்டிப்பா உங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்னன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம், தங்கக்குள்ளாரே ஒரு பயம் வருது, நம்மளை பிடிக்காததுனால தான் நம்ம ஒய்ஃப் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களோ. ஸோ அந்த மாதிரி யோசிக்காம ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுங்க. ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணுங்க. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து அது தோன்றது ரொம்ப நார்மலான ஒரு திங் தான். ஓகே, நம்ம ஒய்ஃப் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நார்மலாக எல்லாரும் திங்க் பண்ணுறது தான். பட் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏன் ப்ராப்ளம் வருது, உங்கள் ஒரு இன்டிமசி டைமில் ஏன் ப்ராப்ளம் வருது, அவங்களோட பாடி ஏதாவது அதை எஃபெக்ட் பண்ணுதா, அவங்க பாடி ஏதாவது பெயினில் சஃபர் ஆகுதா, அவங்க பாடி சைலன்ஸில் சஃபர் ஆகுதா, அதை அவங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களா இல்லை ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு கலந்து பேசுங்க. ஸோ ஒருவேளை நிஜமாலுமே அவங்க பாடி அதை மாதிரி அடாப்ட் ஆக மாட்டேங்குதுன்னா ஒரு டைம் கொடுங்க. ஒரு ஸ்லோவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் அவங்க பாடி அதை மாதிரி ரியாக்ட் பண்ணுது, ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணலை, ஒரு பெயின்னால ஒரு பயத்தினால ஒரு கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா கட்டாயம் இது வெஜனிசமஸ் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கான டாக்டரை போய் நீங்கள் பாருங்க. ஏன்னா வெஜனிசமஸ் இஸ் ட்ரீட்டபிள், கியூரபிள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து இதை டயக்னோஸ் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு க்ரீம்ஸ்னாலேயே சரி பண்ணலாம், நிறைய பேருக்கு ஒரு ஃபிசிக்கல் தெரப்பி எக்ஸசைஸ்னால சரி பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இந்த மாதிரி ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை பிடிக்கல அதனால தான் அவாய்ட் பண்ணுறாங்கங்கிறது யோசிக்காம ஸோ இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கலாம், அவங்க பாடி வந்து எதுக்கு அடாப்ட் ஆகுது, இதுக்கு அடாப்ட் ஆகாமல் பயப்படுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், கம்யூனிகேட் பண்ணுங்கள், ரீஅஷூர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இது சர்ஜரி தான் ஆப்ஷன் அப்படிங்கிறது இல்லாமல், பெயின் இல்லாமல், ஒரு ஃபோர்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இது உடனே சரியாயிடணும், இன்னைக்கு நைட்டே சரியாயிடணும், நாளைக்கே சரியாயிடணும், நம்மளோட ஃபேமிலி நாளைக்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சி இல்லாமல் பொறுமையாக இந்த விஷயத்தை நம்ம வந்து ட்ரீட் பண்ணும்போது கட்டாயம் அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாகவே நடக்குது. ஸோ வெஜனிசமஸ் இஸ் ட்ரீட்டபிள் அண்ட் க்யூரபிள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.